குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு இனியவை இன்று வித் முத்து அண்ட் ராஜி. ராஜி எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு பார்த்து. சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஆமா, இன்னைக்கு ஆஃபீஸ் வரதுக்கு முன்னாடி நீங்க என்னலாம் பண்ணீங்க? என்னெல்லாம் பண்ணேன்? காலையில் எந்திரிச்சு குளிச்சு சாப்பிட்டுட்டு வந்தாச்சு, அவ்வளோதான். ஓகே, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு அத்தியாவசியமான பணி ஒன்று இருக்குது, அதை பண்ணீங்களா? சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவிட்டு சாப்பிடுவோம். இதுதானே சாதாரணமான விஷயம் தானே? ஆமாம், சாதாரணமான விஷயம் தான். நீங்கள் வீட்டில் இருக்கிறதுனால பண்ணீங்க. இதே வந்து வெளியில் எங்கேயாவது போகிறப்போ பிஸியாக இருக்கிறப்போ ரோட்டு கடையில் சாப்பிட்றப்பெல்லாம் வந்து கை கழுவணும் அப்படின்ற வந்துச்சு, அங்கே தண்ணிலாம் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? மேபி சானிடைசர் ஆர் அப்படியே சாப்பிட வேண்டியதான், என்ன பண்ண முடியும்? ஓகே, நீங்கள் வந்து அவ்வளோ வசதிகள்லாம் எதிர்பார்க்குறீங்க. நான் அது இல்லாத இடத்துல வந்து நானே வந்து நிறைய இடத்துல வந்து இதெல்லாம் பற்றி நினைக்காம சாப்பிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 நாளைக்கு அப்புறம் இந்த வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி ஏதாவது நோய் வாய்ப்பட்டு அவதிப்படுறப்போ தான் யோசிச்சு பார்ப்பேன், எதனால இதெல்லாம் வந்திருக்கும், நம்ம சரியா சாப்பிடுவோம் கை கழுவலையோ அப்படின்னு. எஸ் முத்து, நீங்க எதை பத்தி பேச போறீங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த வாரம் முழுக்க நம்ம வந்து ஹேண்ட் வாஷிங் அவேர்னஸ் வீக்கா நம்ம வந்து அனுசரிச்சுட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம முழுக்க இந்த ஹேண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு பியூரா, எந்த அளவுக்கு சுத்தமா வச்சுக்கலாம் அப்படின்ற விஷயங்களை நம்ம பேச போறோம். அதுக்காக ஒரு கெஸ்ட் நம்ம வந்து இன்வைட் பண்ண போறோம். பட் அதுக்கு முன்னாடி என்ன விஷயம் பார்க்க போறோம்? நம்ம வந்து ஒரு அருமையான ஒரு முத்திரை காத்துக்கிட்டு இருக்கு, பார்த்துடலாம். வணக்கம். நலம்பெறும் முத்திரைகள் வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது வஜ்ரபத்ம முத்திரை. இது ஒரு சிறப்பு தகுதி வாய்ந்த ஒரு முத்திரை. விரல்களை மருத்துவர் என்ற ஒரு வரிசையில் நம்ம ஒவ்வொரு முத்திரைகளையும் நம்ம விரல்களை பயன்படுத்தி செய்து பழகி கொண்டு வருகிறோம். அதாவது சுயமாய் ஒரு மருத்துவர் நம்முள்ளே இருக்கிறார் என்பதை நாம் உங்களுக்கு நினைவுபடுத்தும் விதத்தில் இந்த தொடர் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. விரல்களை மருத்துவர் என்ற தொடரில் வஜ்ரபத்ம முத்திரை மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு முத்திரை. அதாவது முத்திரை மாதிரியே இருக்காது. இது சாதாரணமாக நம்ம எப்போவுமே கை விரல்களை கோர்த்து கொண்டு இருப்பது போன்ற ஒரு முத்திரை. இந்த முத்திரை செய்வதனால் நமக்கு இருக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று, ஆழ்ந்த தூக்கம் வரும். 2வது, பயம் குறையும். 3வது, இந்த உடம்புக்கும் மனசுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பை இது வந்து உறுதி செய்யும். 4வது, இரத்த நாளங்கள் விரிவடையும். இந்த இரத்த நாளங்கள் விரிவடைந்தாலே நமக்கு வந்து ஒரு மாதிரியான உடல் நோய்கள் எல்லாமே குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். அதாவது இரத்த நாளங்கள் விரிவடைகிறது அப்படின்னா இயல்பாக இருப்பது போன்ற ஒரு தோற்றம். பல மன அழுத்தத்தினால் நமக்கு வந்து இறுக்கம் உருவாகியிருக்கும். அதை வந்து இந்த முதிரை வந்து இலகுவாக்கி கொடுக்கும், இலக்கி கொடுக்கும். எப்படி செய்கிறது இந்த முதிரை அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெரிய வித்தையெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் சாதாரணமாக சும்மா கைகளை இப்படி கோர்த்து வச்சுருக்கிறீங்க இல்லையா, இந்த மாதிரி விரல்களை கோர்த்து வைத்து ஒரே ஒரு இதில் நுணுக்கம் என்ன அப்படின்னா, உங்களுடைய பெருவிரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் இந்த 90 டிகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய இதை மட்டும் நீங்கள் வந்து கவனித்தா போதும். உங்களுடைய பெருவிரல் வந்து விலகி இருக்கணும், அவ்வளோதான். அதாவது உங்களுடைய கைகளில் உங்களுடைய வலது கையும் இடது கையும் இப்படி ஒன்றோடு ஒன்று கோர்த்து கொள்ள வேண்டும். கோர்க்கும்போது ஒரே ஒரு சின்ன நுணுக்கங்கத்தை மட்டும் நீங்கள் கவனிக்கணும். விரல்களில் இருக்கக்கூடிய இந்த 2வது கோட்டில் 2 விரல்களினுடைய கோடுகளும் ஒரே நேர்கோட்டில் அப்படி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அடுத்த நுணுக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பெருவிரலும் ஆள்காட்டி விரலும் ஒன்றை ஒன்று செங்குத்தான திசையில் இருக்க வேண்டும். இந்த 2 நுணுக்கங்களும் இந்த முத்திரைக்கு மிகவும் முக்கியமானது. சாதாரணமாக அப்படி கையை கோர்த்துக்கிறீங்க, பெருவிரலை மட்டும் இப்படி வெளிப்பக்கமாக நீட்டி 90 டிகிரி செங்குத்தாக வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த முத்திரைக்கு பெயர் வஜ்ரபத்ம முத்திரை. இந்த வஜ்ரபத்ம முத்திரை செய்வதன் மூலமாக நாம் இளமையாக இருக்க முடியும், ஆரோக்கியமாக இருக்க முடியும். நம்மளுடைய பலவிதமான நோய்கள் தீர்ப்பதற்கு ஒரு உறுதுணையான துணை முத்திரையாக இந்த முத்திரை இருக்கும். ஆழ்ந்த தூக்கம் கிடைப்பதற்கு முக்கியமான ஒரு முத்திரை. தூக்கம் நன்றாக இருந்தாலே எல்லா நோய்களும் தீர்வதற்கு உதவிகரமாக அமையும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முத்திரை கற்பதன் மூலமாக நாம் நம்மளுடைய உடல் நலத்தை மேம்படுத்தி கொள்வதற்கு வழிவகை செய்யுமாறு ஏற்படுத்தி செய்யக்கொள்ள வேண்டும். இந்த முத்திரை செய்வதன் மூலமாக நாம் ஆழ்ந்த தூக்கம் பெற முடியும் என்றால் ஏன் நாம் இதை செய்து பார்க்கக்கூடாது? இந்த முத்திரைகளுக்கு எந்த ஒரு உபகரணங்களும் தேவையில்லை. நமது விரல்களே மருத்துவர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முத்திரை உங்களுக்கு உபயோகமான வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. உங்களை நலம் பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். ஓகே முத்து, முத்திரைகள்லாம் வந்து நம்ம அழகாக கற்றுக்கிட்டாச்சு. நம்மளோட உடல்லே வந்து 2வதா, அதாவது அதிகபட்சமாக நம்ம யூஸ் பண்ணுற பாடி பார்ட் என்ன அப்படின்னா இந்த ஹேண்ட்ஸ் தானா? ஓகே, அதனால முத்திரைகளில் கூட நம்ம வந்து கைகள் யூஸ் பண்ணிடுவோம். ஆமாம். ஸோ இப்படிப்பட்ட இந்த அழகான கைகள் வந்து எப்படி நம்ம வந்து அழகாக பராமரிச்சிடும் அப்படின்ற விஷயங்களை நிறைய பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நிறைய செக்மெண்ட்ஸ்லாம் நமக்கு வந்து காத்துட்ருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாமா? புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று.
வெல்கம் பேக். இது புதுயுகம் எஃப்எம் ஸ்டேஷனின் இனியவை இன்று வித் முத்து அண்ட் ராஜி. நம்ம ஊரில் இப்போல்லாம் கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால வேர்வை வந்து அவ்வளோவா வரதில்லை. ஆனால் இந்த சம்மர் சீசனில் ஒரு நாளைக்கு 3 வேளை 4 வேளை குளிச்சா கூட வந்து அப்படியே பிசு பிசு பிசுன்னு இருக்கும்ல வேர்வெல்லாம். சென்னையிலலாம் சொல்லவே வேணாம். எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி ஸ்வெட்டாக இருக்குது, ஒரு மாதிரி சங்கோச்சமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இதை எப்படி வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை தான் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஆமாம், அதாவது சித்த வைத்தியர் அருண் வந்து இன்னைக்கு நலமன்புடன் பகுதியில் இந்த வேர்வை பிரச்சனை எப்படிலாம் எதிர்கொள்கிறான்றதை சூப்பராக சொல்ல போகிறாரு. பார்த்துலாம். நலம் அன்புடன் பகுதியில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய நோய் அதி வியர்வை. அதாவது சிலருக்கு வந்து வியர்வைங்கிறது அதிகமாக இருக்கும் இயல்பாகவே. அது 2 வகையாக பிரிக்கலாம். அந்த அதி வியர்வையாக இருக்குது, பிறப்பிலிருந்தே இருக்கக்கூடிய அதி வியர்வை, நடுவில் சில பல நோய்கள்னால அதன் மூலமாக ஏற்படக்கூடிய அதி வியர்வை. அதி வியர்வைன்னு சொல்லும்போது அவங்களால ஒரு பேப்பரில் எழுதக்கூட முடியாது, பேப்பரே நனைஞ்சிரும். செருப்பு போட்டாங்கன்னா செருப்பு நனைஞ்சிரும், குப்புன்னு உடம்பு முழுக்க வேர்த்து கொட்டிடும். அந்த மாதிரியான பிரச்சனை உள்ளவங்களை தான் அதி வியர்வை அப்படிங்கிற மாதிரி நம்ம நோய்களை வந்து குறிப்பிடுவோம். இதற்கு காரணம் பரம்பரை காரணமாகவும் இருக்கலாம். பரம்பரையாகவே சிலருக்கு வந்து வேர்க்கிற உடம்பு அப்படின்னு இருந்தால் அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அந்த உடம்பு மூலமாகவோ அந்த மரபணு மூலமாகவே கடத்தப்பட்டு அது பிறப்பின் மூலமாக பிறக்கக்கூடிய அந்த அதிவேர்வை நம்ம வந்து சொல்லுவோம். இன்னும் சில வேறு பல நோய்கள், அதாவது டயபிட்டிஸ் மெலிட்டஸ், அதாவது நீரிழிவு நோய், இல்லை அதிகுருதி அழுத்தம், இல்லை சுரப்பி கோளாறுகள், வளர்ச்சி ஹார்மோன்லையோ இல்லை தைராய்டு ஹார்மோன்லையோ உள்ள கோளாறுகள், இது எல்லாமே கூட இந்த அதிவேர்வைக்கு வந்து ஒரு காரணமாக இருக்கும். மனமும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். மன பயம்னு சொல்லக்கூடிய புதிதாக ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம், இல்லை புதிதான ஒரு சூழ்நிலையில் நம்ம புதுசாக 4 பேரை சந்திக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு மனப்பதட்டமும் குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த அதிவேர்வையை வந்து ஏற்படுத்தும். அந்த சூழ்நிலையை நமக்கு வந்து பழகிடுச்சு, அந்த சூழ்நிலையெல்லாம் நம்ம நல்ல விதமாக நடந்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை அவங்களுக்கு வரும்போதே அந்த வேர்வையானது தன்னால் நின்றும். சிலருக்கு வந்து அந்த 10th 12th எக்ஸாமும் அந்த அந்த சூழ்நிலையில் மட்டும், பப்ளிக் எக்ஸாம் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் மட்டும் சில மாணவர்களுக்கு வந்து இந்த அதிவேர்வை ஏற்படும். இந்த 10th நுழைஞ்ச உடனே அந்த அதிவேர்வை எப்படி நம்ம வந்து அந்த ஒரு எக்ஸாம் வந்து எதிர்கொள்ள போகிறோம், நம்ம பேப்பரை எப்படி வேல்யூ பண்ணுவாங்களே அப்படிங்கிற ஒரு மன பயம் காரணமாக அந்த வருஷம் மட்டும் அவங்களுக்கு இருந்து அதுக்கு அடுத்த வருஷத்தில் வந்து தன்னாலே காணாமல் போகிற சூழ்நிலையும் உண்டு. இதெல்லாம் அந்த சூழ்நிலை காரணமாக ஏற்படக்கூடிய அதிவேர்வைன்னு சொல்லுவோம். பொதுவாக எப்போவுமே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை வந்து நம்ம சித்த மருத்துவத்தின் மூலமாக எளிதாக வந்து தீர்த்து கொள்ளலாம். பொதுவாக வந்து வேர்வையை வந்து உடல் வெப்பநிலையை வந்து சமப்படுத்துறதுக்காக தான் இந்த வேர்வைங்கிறது இருக்குது. இப்போ அதிகமாக வெயில் காலங்கள் வந்து உடம்பு வேர்க்கிறது காரணம் வந்து அதுதான். உடல் வெப்பநிலை அதிகமாக இருக்கும்போது அதை குளிர்விக்கிறதுக்காக வேர்வை துவாரங்கள் வந்து வேர்வை வெளியேற்றி உடலை வந்து அதனுடைய வெப்பநிலையை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இந்த வேர்வை இயல்பாக வந்து வேர்க்கும். இது ஏன் அதிகமாக வேர்க்குதுன்னா நம்மளுடைய மெட்டபாலிசம் வந்து உள்ளுக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குது, மெட்டபாலிசம் வந்து அதிகமாக வெப்பத்தை வெளியிடுது, அதனால் உடல் வேர்த்து கொட்டி நம்ம வந்து அந்த வெப்ப சமநிலையை ஏற்படுத்த முயற்சி செய்யுது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அதுக்கு சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்க எளிய முறை வந்து எண்ணெய் குளியல் செய்கிறது தான். எண்ணெய் குளியல்னு சொல்லும்போது இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்கலாம் நல்லெண்ணெயில் ஜீரகம் சேர்த்து காய்ச்சி அந்த எண்ணெயை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும். பொதுவாக இது வந்து அசை தைலம் அப்படின்னு சொல்லுவோம். சீரகத்துக்கு இன்னொரு பெயர் அசைன்னு பேர். அந்த 1 லிட்டர் அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 100 கிராம் அளவு சீரகத்தை போட்டு நல்லா காய்ச்சணும். ஒரு சிறு தீயை வச்சு எரிச்சிக்கணும். சீரகம் செவந்து மிதக்கக்கூடிய பக்குவத்தில் அந்த எண்ணெயை இறக்கி வச்சுட்டு அதை வந்து வாரம் 2 முறை தேய்ச்சி குளிக்கணும். தேய்ச்சி குளிக்கிறதுன்னு சொல்லும்போது உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் நன்றாகவே தேய்ச்சிட்டு ஒரு 10 நிமிடம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுட்டு சுடுதண்ணியில் அன்றைக்கி குளிக்கணும். பொதுவாக எண்ணெய் குளியல் என்று எல்லாமே சுடுதண்ணியில் தான் குளிக்கணும். அன்றைக்கி பச்சை தண்ணியில் குளிக்கக்கூடாது. அந்த சுடுதண்ணியில் குளிச்சுட்டு அன்றைக்கி உணவு வகைகள் பார்க்கும்போது எளிதில் செரிக்கக்கூடிய உணவுகளாக இருக்கணும். அன்றைக்கி வந்து அசைவ உணவுகளையோ இல்லை கிழங்கு வகைகள், மாப்பண்டங்கள் இது எல்லாமே வந்து தவிர்க்கணும். இந்த மாதிரியான எண்ணெய் குளியல் செய்து வரும்போது இந்த அதிவேர்வைங்கிறத வந்து தன்னால் ஒரு இயல்பான ஒரு மாற்றத்தை வந்து உடலில் ஏற்படுத்தும். அந்த பித்தம்னு நம்ம இதை சொல்கிறோம். பித்தம் தான் வந்து வேர்க்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். வேர்ப்பதன் மூலமாக பித்தம் அதிகரித்த பித்தமானது குறையும் அப்படிங்கிறது தான் சித்தர்களுடைய தத்துவம். அந்த பித்தத்தை சமப்படுத்தக்கூடிய இந்த எண்ணெய் குளியல் செய்கிறது மூலமாக இந்த வியாதியிலேருந்து முற்றிலுமே வெளிவர முடியும். உள் மருந்துகளாக அதே சீரக சூரணத்தை எடுத்துக்கலாம். இந்த சீரகத்தை நன்றாக பவுடர் பண்ணிவிட்டு அதற்கு சம அளவு சர்க்கரை சேர்த்துக்கணும். சர்க்கரைங்கிறது வந்து மண்டவெல்லம். அந்த மண்டவெல்லத்தை சம அளவு எடுத்துக்கிட்டு காலை மாலை 2 வேளையும் ஒரு 3 கிராம் அளவு உணவுக்கு முன்னாடி எடுத்துக்கணும். உணவுக்கு முன்னாடி தொடர்ந்து ஒரு 48 நாட்கள் எடுக்கும்போது இந்த அதிவேர்வைங்கிற நோயிலேருந்து முற்றிலுமாக வெளிவர முடியும். நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய அதிமதுரத்தையும் இந்த நோய்க்கு வந்து மருந்தாக வந்து பயன்படுத்தலாம். அதிமதுர பவுடரை 1 கிராம் அளவு காலை மாலை 2 வேளையும் நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது, பாலில் கலந்து சாப்பிடும்போது இந்த அதிவேர்வை என்ற நோயிலிருந்து முற்றிலுமாக நம்ம வெளிவர முடியும். ஓகே முத்து, ஸோ வந்து ஸ்வெட்டை எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தில் வந்து அழகாக நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ வந்து மே மாதத்தில் நம்ம கஷ்டப்படுவோம் இல்லையா, அப்போ வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து டக்குன்னு ஞாபகத்து வரணும். இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு எப்படி அப்படின்றது. ஆமாம், கரெக்ட். எஸ்பெஷலி வந்து இப்போ இந்த விளையாடுற சின்ன குழந்தைங்க, கிரவுண்டுக்கு போய் விளையாடுறவங்களுக்குலாம் இந்த டிப்ஸ்லாம் வந்து செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு வந்து நம்ம சயின்டிஃபிக்காக இப்போ இங்கிலீஷ் மெடிசனில் ஏதாவது மருந்து இருக்கா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா வந்து எதுவும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். சித்த மருத்துவத்தில் இதுக்கே வந்து இவ்வளோ நல்ல நல்ல மருந்துகள் இருக்குது அப்படின்றப்ப நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, அடுத்ததாக என்ன ராஜி பார்க்க போகிறோம்? அடுத்ததும் வந்து ஒரு மருந்தான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். புதுச்சேரி சரவணன்
தேவன் சார் என்ன பத்தி சொல்ல போறாங்க அப்படின்னா இஞ்சி அல்வா எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்ல போறாங்க. இஞ்சில அல்வாவா? புதுசா இருக்கே. அது ஏன் உங்க வாய் இப்படி கோணி போகுது? இஞ்சி லேகியம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், சாப்பிடவும் செஞ்சிருக்கேன். ஆனா இந்த இஞ்சில அல்வா பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பசுமை உணவுகள் பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது இஞ்சி அல்வா. எப்படி செய்யலாம்னு முன்னாடி என்ன தேவைன்னு பார்க்கலாம். பொடியாக நறுக்கிய இஞ்சி, பேரிச்சம்பழம், ஏலக்காய் பொடி, தேன், முந்திரி பருப்பு. முதல்ல இஞ்சிலேருந்து கொஞ்சம் சாறு எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு இஞ்சி சுவை எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இஞ்சி சாறு போட்டுக்கலாம். சுவை கம்மியாக பண்ணாலும் அதிகமாக இஞ்சி சாறு எடுத்தாலும் சுவை நல்லா தான் இருக்கும். அந்த சுவையோட அடர்த்தி அதிகமாகும், அவ்வளோதான். நான் வந்து மீடியமாக நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கிறோம். இதில் தேவையான சாறு இப்படி ஊற்றிக்கிறோம். இந்த பேரிச்சம்பழத்தை நம்ம அல்வா பார்த்து கரைக்கணும். அதனால் முதல்ல பேரிச்சம்பழம் போட்டுக்கிறோம். அதேமாதிரி கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டுக்கிறோம். பாதி அளவு முந்திரி பருப்பு போட்டுக்கிறோம். ஏலக்காய் பொடியும் இதிலே போட்டுக்கிறோம். அப்போ தான் அது நல்லா மிக்ஸ் ஆகும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்கிறோம். இப்போ கொஞ்சம் தேன் இதில் கொஞ்சம் கலந்துக்கிறோம். அப்போ தான் வந்து அந்த பேஸ்ட் மாதிரி ஒட்டிக்கும், எல்லாம் மிக்சியில் வராது. தேன் கலக்கும்போது அந்த லிக்விட் வந்து கொஞ்சம் நல்லா இதாகும். இப்போ இது அல்வா பார்த்துக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த இஞ்சி சாறு கூட சேர்த்து குழச்சி எடுக்கணும். எடுக்கும்போது அந்த இஞ்சி சாறு சுவையுடைய அல்வா உங்களுக்கு கிடச்சிடும். இப்போ சுவையான இஞ்சி அல்வா தயாராக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து உள்ள பேரிச்சம்பழம் நிறையா இருக்குது. அது தவிர்த்து முந்திரி பருப்பு, கொட்டை பருப்பு வகைகளில் முந்திரி பருப்பு, அதில் உள்ள ப்ரோட்டீனும் இது கிடைக்கும். அதை தவிர்த்து இது சாப்பிடும்போது சுவையாக இருக்கும். ஆனால் செய்கிற வேலை பார்த்திங்கன்னா செரிமானத்தை விரைவாக செய்யும். அது மாதிரி இந்த இஞ்சி வந்து தனியாக சாப்பிட முடியாது, கொடுக்க முடியாது குழந்தைங்களுக்கும் இது மாதிரி இஞ்சி அல்வா செஞ்சு அழகாக கொடுத்துடலாம். குறைஞ்சமாக இஞ்சி சுவை இருக்க மாதிரி தெரியும், ஆனால் அதிகமான இஞ்சி உள்ளே போகும். அதை குறைஞ்ச அளவில் அதிகமான இஞ்சி உள்ளே போகும். இனிப்போடு உள்ளே போகும்போது அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ரொம்ப சுலபமாக அதை சாப்பிட்டு முடிச்சுடுவாங்க. ரொம்ப நல்ல உணவு. வேறு ஒரு நல்ல பசுமை உணவோட அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி. ஆஹா, இஞ்சியில் அல்வா கேட்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், வெவ்வேறு நாடுகள்லையும் அந்த காலத்துலேருந்தே இஞ்சியை வச்சு இந்த உடம்புக்கு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்க. சைனாலலாம் வந்து செமையாக விஷயங்கள்லாம் செய்வாங்களாம். அதாவது இந்த இஞ்சி வந்து வயிற்றுப்போக்கு மட்டும் இல்லாமல் கோல்டு, ஃபீவர் எது வந்தாலுமே இதை வந்து சாப்பிடலாம்பாங்க. ஒரு சில பேருக்கு வந்து இந்த மலையிலேருந்து இறங்குறப்ப, மலையில் ஏறுறப்ப வாந்தி வரும்ல, அவங்களாம் வந்து ஒரு துளி இஞ்சியை வாயில் வச்சுக்கிட்டா போதுமா அந்த வாந்தி சென்சேஷனே வராது அப்படிமா. ஓகே, ஸோ ஒரு துளி இஞ்சியே வந்து இந்த அளவுக்கு நல்லது தரும்போது அல்வாவா வந்து இது கொடுத்தாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நல்லதை செய்யும் இல்லையா? ஆமாம் ராஜி, அல்வான்றப்ப உங்கள் மூஞ்சியில் வந்து ஒரு பிரகாசம் தெரியுது. சரி, ஓகே. இப்போ அடுத்து வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இறையன்பு சார் வர போறாங்க. நிறைய விஷயங்கள் அவங்க சொல்ல போறாங்க. ஸோ அதுக்காக தனியாக வந்து நம்ம மெமரி எல்லாம் வந்து கிளியர் பண்ணிட்டு நிறைய ஸ்பேஸோட நம்ம வரணும் இல்லையா? அதுக்கு ஒரு பிரேக் தேவை இல்லையா? புதியுகம் FM ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இனியவை இன்று வித் மீ ராஜி அண்ட் முத்து இறையன்பு சார் வர போறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். எதை பத்தி பேச போறாங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் பத்தி. கம்யூனிகேஷன் அப்படின்றது வந்து நம்ம ஒரு சாதாரண மனுஷனுடைய பேசிக் நெசசிட்டி அப்படின்னே சொல்லலாம். கரெக்ட். ஆனால் இந்த கம்யூனிகேஷன்ல வந்து நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, இப்போ நான் பண்ண மாதிரி தான். அதாவது கம்யூனிகேஷன்ல வந்து ஒன் வேயா இருக்கும். அதை நம்ம மட்டும் பேசிடுவோம், இன்னொருத்தவங்க வந்து கேட்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஆனால் அந்த எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் எப்போ இருக்கும்னா, நம்ம வந்து 70% கேட்கணும், 30% தான் பேசணும். தான் மற்றவங்க சொல்றதை கேட்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபீட்பேக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீங்க சொல்றீங்க. அண்ட் கம்யூனிகேஷன் வந்து மொழியில மட்டுமே நடக்கும் அப்படின்னா அது கிடையாது. சைன் லாங்குவேஜ் இருக்கு, நம்மளோட பாடி லாங்குவேஜ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நானே இவ்வளவு சொல்றேன், இறையன்பு சார் எவ்வளவு சொல்லுவாங்க கேட்கலாமா? யுவல் நோவா ஹாரிஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, சாப்பியன்ஸ்
எ பிரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் மேன்கைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த புத்தகத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி மனித இனம் அடைந்திருக்கிற வளர்ச்சிக்கு காரணம் 3. ஒன்று வந்து ஒரு கோக்னிட்டிவ் ரெவல்யூஷன், அது ஒரு 70,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்பட்டது. 2வது வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன், அது ஒரு 12,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்பட்டது. 3வது ஒரு சயின்டிஃபிக் ரெவல்யூஷன், அது ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இப்போ இந்த கோக்னிட்டிவ் ரெவல்யூஷன் அப்படின்னா என்ன சொல்லலாம்னாக்க, பேசுகிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்துக்களை பரிமாறிக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்து ஆரம்ப காலத்திலேருந்தே, வேட்டையாடுற காலத்திலேருந்தே ஏதோ ஒரு பரிமாற்றம் வச்சுருந்துருக்கான். அதில் ஒரு அட்வான்ஸ்மெண்ட் எப்போ வந்தது? அவனுக்கு கொஞ்சம் பேச ஆரம்பித்த பிறகு வந்தது. தேனீக்கள் கூட கம்யூனிகேட் பண்ணுது, எங்கே வந்து பூ அதிகமாக இருக்குது அப்படின்னு கம்யூனிகேட் பண்ணுது. எறும்பு பார்த்திங்கன்னா, ஒரு சாரண எறும்பு முன்னாடி வந்து ஒரு ஃபெரமோனை லீக் பண்ணிக்கிட்டே போகுது. எல்லா எறும்பும் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அது கொஞ்சம் லீக் பண்ணிக்கிட்டே போகுது. அதனால தான் எறும்பு சாரையாக போகுது. அது என்னமோ ஏற்கனவே ஒரு கைடு போகிறதுனால இல்லை, ஃபெரமோனை மூந்து பார்ப்பாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி மூந்து போய் அது ஃபுட்டை இடத்துக்கு போகும். இப்போ வந்து கம்யூனிகேஷன் பார்த்திங்கன்னா, ஒரு நாய் குறைக்குதுன்னா அது ஒரு கம்யூனிகேஷன் தான். எஜமானனை பார்த்தா ஒரு மாதிரி குழஞ்சி குறைக்கும், அதே வந்து ஒரு புது ஆளை பார்த்தா வேறு மாதிரி குறைக்கும். பிஸ்கட் வேணும்னா ஒரு மாதிரி குறைக்கும், அவுத்து விடுங்கன்னா ஒரு மாதிரி குறைக்கும். தீபாவளி டைமில் பட்டாசு போட்டால் அந்த வெளிநாட்டு நாய்ங்கள்லாம் வேறு மாதிரி குறைக்கும். இது மாதிரி அது கம்யூனிகேட் பண்ணுது. ஆனாலும் மனுஷன் அளவுக்கு இந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம் ஏன் வளரல அப்படின்னா, மனுஷன் வந்து கும்பலாக வாழ்ந்து தான் சர்வைவ் ஆகணுங்கிற ஒரு கண்டிஷன் ஏற்பட்டது. 2வது அவன் வேலை செய்யும்போது தான் வந்து அவனுடைய அந்த பேசுகிற உறுப்புகளும் சரியாச்சு. இதெல்லாம் சயின்டிஃபிக் ரீசன்ஸ். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேலை செய்யும்போது மூளையினுடைய பேச்சு பகுதியும் வந்து ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பகுதி. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், யூவல் நோவா, மனிதனுடைய அந்த பேசுகிறது, தகவல் பரிமாற்றம் ரொம்ப அதிகமானது இந்த புரளி பேசுகிறதுனால தான், காசிப்பிங்குங்கிறார். இப்போ எங்கேயாவது ஒரு சிங்கம், அந்த சிங்கம் என்ன பண்ணுதுன்னு ஏதாவது கேட்குதா? நம்ம வீட்டில் ஒரு நாய் வளர்த்துறோம், பக்கத்து வீட்டு நாய் என்ன பண்ணுது, அந்த நாய் எப்படி சந்தோஷமாக இருக்கா, இல்லை வேறு யாரோடையாவது ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கா அப்படின்னு நம்ம நாய் கவலைப்படுதா? சரி, நம்ம வீட்டு பூனை, பக்கத்து தெருவில் இருக்கிற பூனை வந்து பால் கிடைச்சதா, அதுக்கு சாப்பிட்டதா, அது ஏதாவது எலி பிடிச்சதான்னு இது ஏதாவது கவலைப்படுதா? ஆனால் நாம் ஈரானில் என்ன நடக்குதுன்னு பேப்பரில் படிக்கிறோம், ஐரோப்பாவில் எப்போ என்ன இருக்குதுன்னு பேப்பரில் படிக்கிறோம். ஏன்னா நமக்கு வந்து உலகத்தில் எங்கே என்ன நடக்குதுன்னு, இது எதனால் வந்ததுன்னா, ஆரம்பத்திலேருந்தே காசிப் பண்ணுறது. அவன் இப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு அந்த காசிப்பிங் பண்ணும்போது தான் இந்த கம்யூனிகேஷன். குழந்தைங்களே யார்கிட்டையும் பேசாமல் அப்படி ரிசர்வாக இருக்கிற குழந்தைங்க மேடையிலையும் பேசாது, கொஞ்சம் அப்படியே எல்லாரோடையும். அப்போ ஒரு நெட்வொர்க்கே என்ன சொல்கிறார் அவர் யூவல் நோவா, அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் சொல்கிற நெட்வொர்க் என்னென்னா, நம்ம எத்தனை பேரோட காசிப் பண்ண முடியுமோ அவங்க தான் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டாக வச்சுருக்கோம். நம்ம ஒரு 20 பேரோட தான் காசிப் பண்ண முடியும்னா 20 பேர் தான் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஒரு மனுஷன் இந்த மாதிரி காசிப் பண்ணுறது மேக்ஸிமம் ஒரு 120லேருந்து 150 பேர் தான் அவன் காசிப் பண்ண முடியும். அதுதான் அவனுடைய கம்யூனிட்டியாக இருக்குதுங்கிறார். ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட அவனால் ஈஸியாக வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரைக் பண்ண முடியாது. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, பரவாயில்லையா, ஓகே, அதோட விட்டுருவான். ஆனால் எல்லாத்தையும் அந்தரங்கமான விஷயங்கள், அது எப்படி இருக்குது, எப்படி போயிட்டுருக்கு, அவங்கள என்ன சொல்கிறாங்க, இவங்களை என்ன சொல்கிறாங்க, இது மாதிரியான விஷயங்கள் சுதந்திரமாக அவன் காசிப் பண்ணுறது தான் அவனுடைய நெட்வொர்க்காக இருக்குது. அப்போ நம்ம நெட்வொர்க்கிங் என்ன, காசிப்பிங் சர்க்கிள் தான் அப்படின்னு யூவல் நோவா சொல்கிறார். அடுத்தது முக்கியமானது அவர் சொல்கிறது ஷார்ப்பானது, அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன். இந்த அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் வரும்போது தான், இப்போ வந்து காட்டில் வந்து ஹண்டர் கேதராக இருக்கும்போது எந்த மரத்தில் எந்த பழம் இருந்தாலும் சாப்பிட்டு போயிட்டான். ஆனால் அவன் நட்ட மரத்தில் வேறு யாரும் பழத்தை பறிக்கக்கூடாதுன்னு என்ன ஆரம்பித்தான். அப்போ தான் மேத்தமேட்டிக்ஸ் வந்துச்சு. இதையெல்லாம் பதிவு பண்ணணும்னு நினச்சான். எத்தனையோ ஞாபகத்தில் வச்சுக்கிறது, ஆயிரக்கணக்கான மரத்தை வச்சா எப்படி அவன் ஞாபகத்தில் வச்சுக்க முடியும்? அப்போ தான் அவன் என்ன பண்ணான்னா, தனக்கு வெளியில் வந்து ஒரு பிரெயினை க்ரியேட் பண்ணணும்னு நினச்சான். அப்படி தான் அவனுடைய ரைட்டிங் ஆரம்பமாச்சு. அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷனில் தான் வந்து இதெல்லாம் ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்கிறார். அப்படி பார்க்கும்போது மனிதன் வந்து தன்னுடைய சர்வைவலுக்காக தான் படிப்படியாக முன்னேறி இருக்கான். அவனுடைய முன்னேற்றம் என்பது ஒரு நாளில் நடந்து விடவில்லை. இப்போ நாம் இன்றைக்கி வாழ்கிறோம்னா பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் அதனுடைய பின்னணியை நாம் எடுத்துக்கிட்டே இன்றைக்கி வாழ்ந்துகிட்ருக்கோம். அதையெல்லாம் நாம் அனுபவித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நாம் என்ன செய்யணும்,
நமக்கு பின்னாடி வருகிற சந்ததிகளுக்கு ஏதாவது கொஞ்சம் மெருகேற்றி கொடுத்துட்டு போகணும் இல்லையா? அதுக்கு நாம் என்ன பண்ணுறோம்? அதுதான் மிக முக்கியம். அதை பெரிதளவில் செய்து கொண்டிருப்பது சயின்டிஃபிக் ரெவல்யூஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் தகவல் தொடர்பு, டிரான்ஸ்மிஷன், கம்யூனிகேஷன் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. அதை நம்முடைய அளவில், நம் சமூக அளவில் செய்து கொண்டிருந்தாலும் நாம் தனிப்பட்ட முறையில் என்ன செய்கிறோம் என்பதையும் சிந்தித்து பார்த்தால் நம் பங்களிப்பு சிறந்ததாக இருக்கும். அப்போது நாம் திருப்தியுடன் வாழ்வதற்கான வழிகள் பிறக்கும். நன்றி, வணக்கம். கம்யூனிகேஷனை பற்றி சூப்பராக பேசினார். ஆனால் இந்த கம்யூனிகேஷன் வந்து நம்ம எதையாவது ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப அதிகமாக பேச ஆரம்பித்தோம்னா அந்த எஃபெக்ட் வந்து குறைஞ்சிரும் அப்படிம்பாங்க. அதனால் கரெக்டாக டு த பாயிண்ட் நம்ம பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லா பேசணும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ நம்மளும் வந்து கிறிஸ்பாக தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? அடுத்தது வந்து இன்னைக்கு இந்த ஹேண்ட் வாஷ் அவேர்னஸ் வீக்கில் இதை பற்றி பேசுறதுக்காக ஒரு கெஸ்ட் நம்மளோட வர போகிறாங்க. அதுக்கு முன்னாடி பிரேக் எடுத்துக்கலாம். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக். இது புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனின் இனியவை இன்று வித் முத்து அண்ட் ராஜி. இன்னைக்கு வந்து ஹேண்ட் வாஷிங் அவேர்னஸ் வீக்கில் நம்ம இருக்கோம். அதனால இன்னைக்கு வந்து இந்த கையை சுத்தமாக வச்சுக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத பற்றி பேச போகிறோம். இதை பற்றி நம்மளோட பேசுறதுக்காக நம்ம ஸ்டுடியோக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தோன்னா மிஸ்ஸஸ் ராணி தரணிபதி. இவங்க வந்து டெபுட்டி சீஃப் ஆஃப் நர்சிங் அட் ஃபோர்டிஸ் ஆர்காட் ஹாஸ்பிட்டல், ஆர்காட் ரோட் ஹாஸ்பிட்டல். மேம், வெல்கம் டு இனியவை இன்று. வணக்கம். ஓகே மேம், சாதாரணமாக கை கழுவுறது அப்படின்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் தான், டெய்லி நம்ம பண்ணுற விஷயம் தான். பட் இதுக்காக அவேர்னஸ் ஒரு வீக் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக ஒரு தனித்துவமாக ஒரு டே கூட நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இதுக்கான காரணம் என்ன? இதுக்கு ஏன் இந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இது முக்கியமாக வந்து ஏன் இதை ஒரு நாள் அனுசரிக்கிறோம், இல்லை இந்த ஒரு வாரமாக அனுசரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய இன்ஃபெக்ஷன் ரேட்ஸ் நம்ம நாட்டில் நிறைய ஆயிடுச்சுன்றது தான் முக்கியமான காரணம். அப்போ அந்த இன்ஃபெக்ஷன் ரேட்ஸை கம்மி பண்ணுறதுக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து நிறைய ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பண்ணிவிட்டு அவங்க பார்த்ததில் சிங்கிள் எஃபெக்டிவ் ஹேண்ட் வாஷிங் வந்து எல்லா நோய்களும் தடுக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து 2008 வந்து இதை ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த ஒரு கான்செப்டை. அப்போது அது வேர்ல்டு வாட்டர் சானிடேஷன் டே அன்றைக்கி வந்து அவங்க இதை ஆரம்பித்தாங்க இந்த விஷயத்தை. அப்போது இதை அவேர்னஸ் வந்து எல்லாருக்கும் தெரியும், கை கழுவு நீங்கள் சொன்ன மாதிரி சாதாரண விஷயம்தான். ஆனால் வந்து எவ்வளோ அளவுக்கு நம்ம அதை ஹேபிட்டாக ஆக்கிக்கிட்டோம் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளே வந்து வாஷ் பண்ணுறது சாப்பிட்றதுக்கு அப்புறம் தான் தோணும் நமக்கு வாஷ் பண்ணணும் தவிர, பிகாஸ் நம்ம கை அப்போ வந்து சாயில்டாக இருக்குது அதனால். ஆனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கூட நிறைய பேர் சாப்பிட்டதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருக்கிறதுனால ஹேபிட் கண்டிப்பாக இல்லை நிறைய பேருக்கு. அதனால் அந்த கான்செப்ட்னால விழிப்புணர்வு நிறைய ஏற்படுத்துன மூலிமா நம்மளோட இந்தியாவில் இன்ஃபெக்ஷன் ரேட்ஸ் கம்மியாகும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு முக்கியமாக இந்த 2008 வந்து நிறைய யூனிசெஃப், சிடிசி அப்படின்னா சென்டர்ஸ் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல், இந்த ஆர்கனைசேஷனாக சேர்ந்து இதை வந்து ஒரு நாளை அனுசரிக்கணும் அப்படின்றது முடிவு பண்ணதுனால இது ஒவ்வொரு முறையும் விழிப்புணர்வு முகாமாக வந்து ஆரம்பித்து நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் இதை ஆரம்பிச்சிருக்காங்க. பொதுவாக நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் கை கழுவோம், அதுக்கப்புறம் வந்து டாய்லெட் அது யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கை கழுவோம். ஆனால் வேறு என்னெல்லாம் நேரத்தில் நம்ம வந்து கை கழுவணும்? எப்போல்லாம் உங்கள் கை அழுக்காக இருக்குன்ற அந்த எண்ணம் உங்களுக்கு வருதோ அப்போல்லாம் ஹேண்ட் வாஷ் பண்ணுறது நல்லது. ஏன்னா நம்ம வந்து யூஸ்வலாக வந்து டாய்லெட் போனதுக்கப்புறமா கை கழுவோம். எத்தனை பேர் சோப் போட்டு கழுவணுன்றது தான் முக்கியமான விஷயம். அதனால கண்டிப்பாக இப்போ வந்து நிறைய ஸ்டடீஸே சொல்லியிருக்கு, டாய்லெட் யூஸ் பண்ணதுக்கப்புறமா, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கை கழுவுறது, அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறமா கை கழுவு, இந்த 2 விஷயம் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களை சுற்றி நீங்கள் ஒரு நல்ல ஒரு சுற்றுப்புற சூழலை வந்து உண்டாக்குறீங்க அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். அப்போது அந்த 2 காரியங்கள், ஆஃப்டர் டாய்லெட் யூஸ், அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம், இது 2 காரியத்தை பண்ணோம்னா அதே பெரிய விஷயம். நம்ம நிறைய இன்ஃபெக்ஷன்ஸை வந்து கம்மி பண்ண முடியும். நம்ம வீட்டிலே வந்து முன்னாடிலாம் சொல்லுவாங்க, குளிக்காமல் சாப்பிடாத, சாப்பிட்றதுக்கு முன்னாடி போய் கை கழுவிட்டான்னு வந்து நான் அப்படியே கை கழுவாமல் உடனே எங்கள் அம்மா வந்து திட்டுவாங்க. அதுக்காக அம்மா எனக்கு பயந்தே நான் வந்து போய் கை கழுவிட்டு தான் வந்து உட்காருவேன். குட் பாய் முத்து. முத்து கேட்ட மாதிரி சில விஷயங்களுக்கு ரொம்ப அத்தியாவசியமாக வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ப்ராப்பராக ஹேண்ட் வாஷ் பண்ணணும், இவ்வளோ மினிட்ஸ் இவ்வளோ செகண்ட்ஸ் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் கூட சொல்லுவாங்க. அப்படி ப்ராப்பராக ஹேண்ட் வாஷ் பண்ணல அப்படின்னா என்னென்ன விஷயங்கள், என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும்? ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம எப்படி கை கழுவுறோம் அப்படின்றது முக்கியமான விஷயம், எவ்வளோ நேரம் கழுவுறோன்றது முக்கியமான விஷயம், எதை வச்சு கழுவுறோன்றது முக்கியமான விஷயம். இது எல்லாமே நம்ம ஒழுங்காக பண்ணலன்னா நீங்கள் பண்ணியும் பிரயோஜனம் இல்லாத காரியம் தான் அது. இந்த விழிப்புணர்வு வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் தான் நிறைய இருக்குது. ஏன்னா நாங்கள் பேஷண்ட்ஸை கேர் பண்ணுறோம், அதனால் நம்ம மூலிமா வியாதி வந்து நம்ம தோலில் நிறைய ஆர்கானிசம் இருக்குது, அது வந்து பரவக்கூடாதுன்ற அந்த ஒரு ஆழமான சிந்தனையால் எல்லாருமே வந்து அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வந்து இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லும் போது, ஒரு சோப் யூஸ் பண்ணிங்கன்னா தனியாக ஒரு சாதாரண தண்ணியால் கை கழுவுனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 23% உங்களுடைய கையில்
இந்த கழிவு நீர்ல இருக்க கிருமிகள் அது வந்து கையிலே தங்கிடுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால சாதாரண தண்ணீரில் அப்போ கண்டிப்பாக வாஷ் பண்ண முடியாது, அது வந்து நல்ல முறையும் இல்லை. அப்போ சோப் போட்டு வாஷ் பண்ணணும். எந்த சோப் போட்டு வாஷ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த மெடிக்கேட்டட் சோப் போடணும். அதில் சோப் போட்டு வாஷ் பண்ணாவே போதும். அப்போது சர்ஃபேஸஸ் அகைன் எந்தெந்த இடத்துல நம்ம யூஸ்வலாக இந்த பாம்ஸ் மட்டும்தான், உள்ளங்கை மட்டும் தான் வாஷ் பண்ணுவோம். ஆனால் கைன்னு பார்க்கும்போது எல்லா சர்ஃபேஸஸும் வாஷ் பண்ணணும். ஸோ இந்த பகுதி, அப்புறம் விரல்களுக்கு நடுவில் இருக்கிற பகுதி, நெயில் பெட்ஸு, இது ரொம்ப முக்கியம். அப்புறம் நெயிலோட டிப்ஸு, இந்த இடத்துலலாம் கிருமிகள் வந்து அங்கே தங்கிடும். ஸோ அந்த எல்லா இடத்தையும் வாஷ் பண்ணணும். சோப்புள்ள வாஷ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 1 நிமிஷமாவது நீங்கள் கை கழுவணும். ஓகே, இப்போ வந்து கை கழுவாமல் விட்ட என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும்? கை கழுவாமல் இருந்தோம்னாக்கா முக்கியமான ஒரு விஷயம், எம்ஆர்எஸ்ஏன்னு இப்போ ஒரு சூப்பர் பக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கானிசம் வந்திருக்கு. இப்போ வந்து அதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸே வந்து ஃபைட் பண்ண முடியும். ஐ மீன் ஆர்கானிசம் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாலுமே வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க பேஷண்ட். அவ்வளோ ஒரு மோசமான எம்ஆர்எஸ்ஏ அப்படின்ற ஒரு ஆர்கானிசம் வந்து சிம்பிள் ஹேண்ட் வாஷிங் டெக்னிக்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா ப்ரிவெண்ட் பண்ணலாம். அது உடம்புக்குள்ள போச்சுன்னா என்ன மாதிரி பாதிப்புகள்லாம் ஏற்படும்? அது வந்து ஆக்சுவலாக தோலில் தான் பரவி இருக்கு. இப்போ என் கையில் இருக்கும் பார்த்தீங்கன்னா கூட ஸ்டாஃபிலோகாக்கஸ் ஆரியஸ்னு ஒரு ஆர்கானிசம் இருக்குது, அது இருக்கும். நம்ம சாதாரணமாக ஒரு ஃப்ரெண்டை பார்த்தா ஹேண்ட் ஷேக் பண்ணுவோம், அதெல்லாம் பண்ணதுனால நம்ம வந்து சாதாரணமாக ஃப்ரெண்ட்லியாக பண்ணுவோம். ஆனால் ஸ்டில் நம்ம நிறைய ஆர்கானிசம் கொடுக்குறோம் அவங்களுக்கு. அப்போது அது உள்ளே போச்சுன்னா உங்களோட எல்லா ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா, முக்கியமான உறுப்புகள், உள்ளே இருக்கிற உறுப்புகள் எல்லாம் வந்து அது இன்வைட் பண்ணிடும். உள்ளே போனதுக்கப்புறமா அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கம்மி பண்ணிவிட்டு உங்களால் வந்து நார்மலாக ஆக்டிவிட்டி, உங்களோட ஆர்கன்ஸ் பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டியே பண்ண முடியாமல் அதை தடுக்கிறதுனால கடைசியில் வந்து உங்களால் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாயிடுச்சுன்னா மற்ற எல்லா இன்ஃபெக்ஷன்ஸும் ஈஸியாக வந்துடும். அப்போ எந்த ஆன்டிபயோட்டிக்கும் இல்லை எந்த ட்ரக்ஸும் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, உங்களை காப்பாற்ற முடியாது. ஓகே, ஸோ நம்ம நினச்சி பார்க்குறத விட அது கொஞ்சம் டேஞ்சரஸான இது. ஏன்னா வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாயிடுச்சுன்னா எந்த வியாதி வேணாலும் நமக்கு வந்து ஈஸியாக வந்துடும்ல. ஆமாம், மேம் சொன்ன மாதிரி முன்னாடிலாம் அந்த காலத்துலலாம் வந்து முதல்ல எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தாங்கன்னா சாதாரணமாக ஒரு தண்ணி வச்சு தான் கை கழுவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் சொன்ன மாதிரி சோப்ஸ் வந்துச்சு. இப்போ ஹேண்ட் வாஷ் மெனக்கெட்டு வந்து ஹேண்ட் வாஷ் இல்லாமல் ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடாது, சோப்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ சானிடைசர்ஸ் அப்படின்னு வந்துச்சு. இப்போ இந்த ஹேண்ட் வாஷ்க்கும் சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்குமே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஓகே, இப்போ சோப்னால் கழுவுறதுனால உங்களுக்கு வந்து கிருமிகள் நீங்கள் அழிக்கிறது இல்லை, நீங்கள் அதை வந்து கழுவி விட்டுறீங்க. ஸோ ரிமூவ் பண்ணுறீங்க உங்களோட ஸ்கின்லேருந்து. இதே சானிடைசர் யூஸ் பண்ணோம்னா அது வந்து உங்கள் கையில் இருக்க கிருமிகளை 99.9% வரையும் கொல்லும். அது வந்து ஆல்கோஹால் பேஸ்ட். எல்லா சானிடைசரும் பார்த்தீங்கன்னா வந்து அதில் ஆல்கோஹால் பேஸ்ட் இருக்குது. அப்போ நல்லா கழுவிட்டு அது ட்ரை ஆனால் தான் வந்து முழுசாக அது கில் பண்ணும் ஆர்கானிசம். சானிடைசர்ஸ் எங்களை பொறுத்தவரை சானிடைசர்ஸ் வந்து கேன் பி வீட்லேயும் யூஸ் பண்ணலாம், ஹாஸ்பிட்டல்ஸ் தான் முக்கால்வாசி யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து சிங்க் ஃபெசிலிட்டி வந்து ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால சில பேர் வந்து வாஷ் பண்ணுறதுக்கே யோசிச்சு விட்டுருவாங்க. அது மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக எல்லா பெட் சைட் பேஷண்ட்டோட பெட் சைட்லையும் வைப்பாங்க. ஆனால் வீட்டில் வந்து நீங்கள் எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக ஒரு சிங்க் இருக்கும், வாஷ் பேசின் இருக்கும். அந்த பக்கத்தில் வந்து சோப்போ இல்லை சோப் சொல்யூஷனோ வச்சுருந்தீங்கன்னா அதனால வந்து நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சோப் சொல்யூஷன் வந்து வீட்லேயும், சானிடைசர் பெட்டர் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கரெக்டான விஷயம். ஓகே, உங்களோட இந்த ஹேண்ட் வாஷிங் கேம்பெயின் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம். எங்களோட ஹேண்ட் வாஷிங் கேம்பெயின் வந்து நாங்கள் ரீசெண்டாக ஒரு கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் அசோக் நகரில் பண்ணோம். அதில் வந்து 4000 பிள்ளைங்க இருக்காங்க. இது ஆக்சுவலாக இந்த கான்செப்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து 2008 ஆரம்பித்தாலும் அது ஆரம்பித்த டார்கெட் பாப்புலேஷன் யார் அப்படின்னா ஸ்கூல் சில்ட்ரன். அவங்க கிட்டேருந்து தான் ஆரம்பித்தாங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு விஷயத்த ஸ்கூல் சில்ட்ரன் கிட்ட சொன்னோம்னா அது ரொம்ப அழகாக ஃபாலோ பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ் சொல்கிறத கூட கேட்க மாட்டாங்க, பட் டீச்சர் சொன்னால் பசங்க கேட்பாங்க. அப்போ நாங்கள் வந்து அந்த கான்செப்டை உண்மையான ஃபோக்கஸே வந்து ஸ்கூல் சில்ட்ரன் தான். பட் நம்ம நாட்டில் வந்து முகாம் வந்து விழிப்புணர்வு முகாம் ஸ்கூல் சில்ட்ரனை போய் சேர்றதே இல்லை. எல்லாரும் வந்து பப்ளிக்கு சொல்கிறது இல்லை வந்து மருத்துவமனையில் எங்கெல்லாம் வந்து நோய் வரதுக்கான அநேக அறிகுறிகள் இருக்கும் அந்த இடத்துல வந்து சொல்கிறோம். ஆனால் ஸ்கூலில் வந்து போய் அடையிறதே இல்லை. அதனால் நாங்கள் நினச்சோம் இந்த முகாமையை நம்ம ஸ்கூலில் வைக்கக்கூடாதுன்னு. ஆக்சுவலாக அந்த ஸ்கூல் பற்றி அவ்வளோ தெரியலனா அங்கே போனால் 4000 பிள்ளைங்க இருந்தாங்க. அப்போது நாங்கள் போய் அந்த விஷயத்த வந்து அவங்களோட சொல்லும் போது நாங்கள் சொல்கிறது மாத்திரம் இல்லை, அது நிறைய வீடியோ போட்டு காமிச்சோம். அதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷிங் டான்ஸே நாங்கள் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி பசங்க முன்னாடி வந்து அந்த ஹேண்ட் வாஷிங் டான்ஸ் ஸ்டெப்ஸோடு போட்டு காமிச்சோன்னே ரொம்ப நல்லா அடைஞ்சது, அவங்களுக்கு போய் சேர்ந்து அடைஞ்சது நம்புகிறேன். ஏன்னா அந்த பசங்க எல்லாம் அவங்களுக்கு நாலேஜ் இல்லைன்னு இல்லை, எல்லாருக்கும் தெரியும் கை கழுவுறது முக்கியமான விஷயம். எத்தனை முறை கை கழுவுறீங்கன்னு சொன்னால் ஒருத்தர் ஒரு நம்பர் சொன்னாங்க. ஸோ முக்கால்வாசி எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் டாய்லெட் யூஸ் பண்ணதுக்கப்புறம், பட் அது கூட வந்து தண்ணியில் தான் கழுவுறோம், சோப் போட்டு கழுவுறதில்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சின்ன வயசு ஏன் நம்ம சின்ன வயசு பிள்ளைங்களை வந்து டார்கெட் பண்ணணும் அப்படின்னாக்கா, சின்ன வயசுங்களும் இல்லை
வயதானவர்கள் இவங்க 2 பேருக்கும் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி சாதாரணமாகவே கம்மியாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு ஈஸியாக வந்து இன்ஃபெக்ஷன் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஸ்கூல் சில்ட்ரனுக்கு நான் கொடுக்கும்போது ஃபாலோஅப் அது வந்து ஹேபிட்டாக மாறலாம் அவங்களுக்கு இது மாதிரி ஹேண்ட் வாஷிங் பண்ணணுன்றது. அதே மாதிரி அவங்களோட ஹெல்த்தை வந்து கண்டிப்பாக அது ப்ரொடெக்ட் பண்ணிக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்னால இந்த கேம்ப் நாங்கள் பண்ணோம். கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஸ்கூல் சில்ட்ரனுக்கு அவங்க அந்த வயசில் நம்ம வந்து எஜுகேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வளரும் போதே வந்து நல்லபடியாக வளருவாங்க அப்படின்னு ஒரு விஷயம். குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து ஹேண்ட் வாஷிங் பற்றின அவேர்னஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, எந்த விஷயத்தில் அவங்க இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும், எந்த விஷயத்தில் இன்னும் இவங்க வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க? ஓகே, ஸோ சில பேர் வந்து ஒப்சஸ் ஆகிடுவாங்க ஹேண்ட் வாஷிங்க்கு. அது ஒப்சஸ் ஆர்கனைசேஷன் பர்டிகுலராக எந்த இன்ஸ்டியூட் அப்படின்னா ஹாஸ்பிட்டல். ஆனால் பப்ளிக் வந்து அவேர்னஸ் வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் டிவியில் வருது, அதெல்லாம் பார்த்தா கூட வந்து எத்தனை பேர் ஹேபிட்டாக மாற்றிக்கிறாங்கன்றது வந்து ரொம்ப கம்மி தான். இப்போ அவேர்னஸ் விழிப்புணர்ச்சி பொறுத்த வரையும் வந்து ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ்கிட்டயோ இல்லை செவிலியர்கள்கிட்டயோ இல்லை மற்ற சக ஊழியர்கள்கிட்டயோ இருக்கே தவிர இதே வந்து சாதாரண ஆஃபீஸ்க்கு நீங்கள் மற்ற ஆஃபீஸ் எனி அதர் ஆஃபீஸ் ஹாஸ்பிட்டல் இல்லாமல் எந்த ஆஃபீஸ் போனாலும் விழிப்புணர்வு அவ்வளோ இருக்காது. மேபி ஹேண்ட் வாஷிங் அப்படின்றது அந்த சுத்தமான அந்த ஒரு எண்ணம்ன்றதே வந்து கொஞ்சம் ஹை கிளாஸ் பீப்புளுக்கு அவங்கக்கிட்ட தான் இருக்கும் அது முக்கால்வாசி. அது வந்து ஏன்னா அவங்க ஹேபிட்டாக மாற்றிக்கிறாங்க. ஆனால் நம்ம ரொம்ப மிடில் கிளாஸ் பீப்புள் இல்லை லோவர் மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் வந்து அவங்கக்கிட்ட அந்த அளவுக்கு விழிப்புணர்வு போய் சேரல அப்படின்றது தான் முக்கியம். இல்லைனா வந்து நம்ம நாட்டில் வந்து 1.8 மில்லியன் பிள்ளைங்க வந்து நிமோனியாவில் இறக்குறாங்க. அப்போ இந்த நிமோனியானால எதுக்காக இறக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அன்சேஃப் வாட்டர் குடிக்கிறதுனாலையோ இல்லை வந்து கை ஒழுங்காக சுத்தமாக கழுவாமல் அவங்க மற்ற காரியங்களை செய்கிறதுனால தான் இந்த முக்கால்வாசி இந்த நிமோனியா வருது. நிமோனியா மாத்திரம் இல்லை, 45% வந்து வயிற்றுப்போக்கு வியாதி வந்து இந்த கை கழுவாதன் மூலமா தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, மேம் சொன்ன மாதிரி இந்த ஸ்கூல்ல சொல்லி கொடுத்த அந்த ப்ரொசீஜர்ஸ் இருக்கு இல்லையா, 1 மினிட் வந்து வாஷ் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 1 மினிட் எப்படி வாஷ் பண்ணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு ப்ரொசீஜரையும் 5 டைம்ஸ் நம்ம ரிப்பீட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சுத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சூப்பர். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பிரேக் அப்புறம் வந்துகிட்டு இருக்கு புது யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல. இது இனியவை இன்று. வெல்கம் பேக் டு புது யுகம் எஃப்எம் ஸ்டேஷன். இனியவை இன்று வித் முத்து அண்ட் ராஜி. இன்னைக்கு வந்து ஹேண்ட் வாஷிங் அவேர்னஸ் வீக் அப்படின்றதுனால கை கழுவுறது எவ்வளோ முக்கியம்னு பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம நார்மலாக தமிழ்லேயே வந்து நிறைய பழமொழிகள்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த கை கழுவுறதை பற்றிலாம் நிறைய இருக்கும். இப்போ வந்து வீட்டிலேருந்து யாருமே கண்டுக்கலைன்னா கை கழுவி விட்டாங்க அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ நேர்மையாக இருக்கிற அதிகாரிலாம் பார்த்தா என்னன்னு சொல்லுவாங்க, கை சுத்தம் அப்படிம்பாங்க. அதனால் கை சுத்தம்ன்றது நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான். ஆனால் நம்ம அதை எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறோம் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம வந்து பேசலாம். நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபுட் கடையாக இருக்கட்டும் இல்லை பெரிய பெரிய ஹோட்டலாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் வந்து நமக்கு சர்வ் பண்ணுவாங்கல்ல, குக் பண்ணுறவங்க சர்வ் பண்ணுறவங்க அவங்க வந்து எப்பெல்லாம் கை கழுவுறாங்க அப்படின்ட்டு நம்மளால மானிட்டர் பண்ண முடியாதுல்ல. ஸோ அவங்களாம் வந்து இந்த கை கழுவுறதுல இந்த மாதிரி ஹைஜீன் ப்ராக்டிஸில் வந்து எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும்? இப்போ நானே ஒரு ஹோட்டலுக்கு போனேன்னா எனக்கு சர்வ் பண்ணுறவரோட நெயில்ஸ் தான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். நான் அவங்க நெயில்ஸ் டர்ட்டியாக இருந்தால் ஐ வில் நாட் அக்செப்ட். ஓகே, அப்போ வந்து நம்ம ஒரு முறையாவது அது மாதிரி நம்ம என்னால் ஏற்றுக்க முடியாது, உங்கள் நெயில்ஸ் டர்ட்டியாக இருக்குன்னு ஒரு முறையாவது நீங்கள் ப்ரைவேட்டாக கூப்பிட்டு போய் சொல்லலாம். ஸோ அவங்க மேனேஜர்கிட்ட சொல்லலாம். இது மாதிரி நீங்கள் கேட்ட மாதிரி முன்னாடியே கேட்ட மாதிரி விழிப்புணர்வு வந்து எவ்வளோ அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, ஸ்பெஷலாக நான் சொன்னது டார்கெட் சில்ட்ரன் வந்து டார்கெட் அப்படின்னு. நீங்கள் சொன்ன மாதிரி பப்ளிக்கோட ஃபேஸ் பண்ணுற எந்த ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்குமே வந்து விழிப்புணர்வு கண்டிப்பாக போய் சேரணும். அப்போ வந்து அவங்களோட கேலண்டரில் வந்து அந்த பர்டிகுலர் ட்ரைனிங் வந்து எப்பவுமே இருந்திருக்கணும். அஃப்கோர்ஸ் எல்லா இடத்துலையுமே எல்லா இன்ஸ்டியூஷனுக்கும் அவங்களோட ஓன் இண்டக்ஷன் ட்ரைனிங் இல்லை அவங்களோட ஓன் கேலண்டர்ஸ் இருக்குது. அப்போ அதில் வந்து இந்த பார்ட் ஆஃப் ட்ரைனிங்காக வந்து அவங்க அடிக்கடி ரிஃப்ரெஷர் ட்ரைனிங் மாதிரி கொடுத்துட்டே இருந்தால் தான் அது வந்து ஒரு க்ரைட்டீரியாவாக வச்சுக்கணும். ஒரு சர்வ் பண்ணுறவர் அவர் எப்படி கேரி பண்ணணும் அப்படின்றது முக்கியமான விஷயம். அப்போ ஒரு நெயில்ஸ், ஏன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி நெயில்ஸில் நிறைய கிருமிகள் வந்து டெபாசிட் ஆகும். ஸோ அந்த நெயில்ஸ் வந்து க்ளீனாக வச்சுக்கணும். எல்லாத்துக்குமே இவ்வளோ அளவு கட் பண்ணணும், எந்த ஷேப்பில் கட் பண்ணணும், அப்படி எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஹெல்தி ப்ராக்டிஸ், அதை ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக. அப்போ ஹோட்டல் இண்டஸ்ட்ரி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு முறை நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் கை சுத்தமாக இல்லை, ஸோ வாஷ் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்ட்டு. எல்லா ஹோட்டல்லையும் பார்த்தீங்கன்னா சோப் சொல்யூஷன் இருக்கும் ஆஃப்கோர்ஸ் சிங்கில். ஆனால் நீங்கள் கேட்டது நல்ல கொஸ்டின். கண்டிப்பாக அவங்க யாரும் ஹேண்ட் வாஷ் பண்ணி நான் பார்த்ததில்ல, ஸோ சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லையோ அப்புறமாவோ. ஆனால் நீங்கள் வந்து அது ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து கோ டு த மேனேஜர் போய் சொல்லுங்கள், இது மாதிரி அவங்களுக்கு சொல்கிறீங்களா, இல்லை நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம் இது மாதிரி உங்களுக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி தான் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம்லேயே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்கூல் சில்ட்ரன் டார்கெட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபுட் ஈட்ரிஸ் இருக்குல்ல, கையேந்தி பவன்ஸ் எல்லாம்,
அங்கே வந்து ஆக்சுவலாக நாங்கள் அடுத்த ப்ரோக்ராம் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா நிறைய ஸ்டடீஸ் சொல்லியிருக்கு, அகைன் ஹோட்டலில் செய்கிற ஹைஜீனிக் ஃபுட்டை காட்டிலும் கையேந்தி பவனில் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறது இஸ் பெட்டர். ஆனால் அவங்க இன்னும் அதை வந்து சுகாதாரமாக கை கழுவி ஒழுங்காக பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்குன்றது எங்களோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த மாதிரி ஃபுட் ஈட்ரிஸ். நீங்கள் சொன்ன மாதிரி காமன் பப்ளிக்கே வந்து இந்த அளவுக்கு மெனக்கெட்டு இவ்வளோ தடவை வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறீங்க. எஸ்பெஷலி இந்த நர்சஸ் டாக்டர்ஸ்லாம் வந்து அவங்களோட ப்ரொஃபஷனே வச்சு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய தடவை பண்ணணும். அவங்களால இதெல்லாம் பண்ண முடியுமா? இத்தனை தடவை பண்ண முடியுமா? அப்படி பண்ணாமல் இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள்? ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் ஸ்பெஷலி டாக்டர்ஸ் நர்சஸ் வந்து அவங்கக்கிட்ட அவேர்னஸ் நிறைய கொடுக்கப்படுது. பிகாஸ் அவங்க வந்து கேர் கிவர்ஸ். அவங்க கேர் கிவர்ஸ் வந்து அவங்க ஹேண்ட்ஸ் வந்து ஹீலிங் ஹேண்ட்ஸ். அது வந்து ஷுட் நாட் டிரான்ஸ்மிட் ஆர்கானிசம்ஸ். அப்போ வந்து ரொம்ப இனிஷியலாக வந்து ஃபோர்ஸாக நினச்சிக்குவாங்க நிறைய பேர். ஆனால் அது அப்புறம் வந்து ஒவ்வொரு முறையும் அவங்க பண்ணும்போது இட் பிகம்ஸ் அ ஹேபிட். அப்போது ஒன்றும் வேண்டாம், கன்சிடர் எவ்ரி பேஷண்ட் ஆஸ் அன் இன்ஃபெக்டட் பேஷண்ட். இது ஒரே ஒரு ஸ்லோகன் தான். ஸோ அப்போது நீங்கள் இன்ஃபெக்டட் எனக்கு தெரிஞ்சால் நான் வந்து எவ்வளோ சேஃபாக இருப்பேன். ஸோ அந்த ஆர்கானிசம் எனக்கு வரணும்னு நான் விரும்ப மாட்டேன் இல்லையா? ஸோ அப்போ நான் பெட்டர் அது ஆர்கானிசம் நான் வாங்குறதுக்கு பதிலாக நான் ஹேண்ட் ஹைஜீன் பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டர்ஸ் நர்சஸ் நீங்கள் ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், எப்போ பாரு வந்து பெட் சைடில் வந்து அதை நாங்கள் மறந்துடக்கூடாதேன்றதுக்காக ஒவ்வொரு பேஷண்ட் பெட்டோட ஃபுட் எண்ட் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல வந்து ஹேண்ட் ரப் வச்சுருப்போம், சானிடைசர். ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு வந்து WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து அது க்ரைட்டீரியாவே கொடுத்துருக்காங்க, எப்போல்லாம் நீங்கள் ஹேண்ட் ரப் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. பிஃபோர் டச்சிங் த பேஷண்ட், ஆஃப்டர் டச்சிங் த பேஷண்ட், அதுக்கப்புறம் ஆஃப்டர் டச்சிங் த பேஷண்ட் சரௌண்டிங்ஸ். பேஷண்ட்டை மாத்திரம் இல்லை, பேஷண்ட் சரௌண்டிங்ஸ் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் டச் பண்ணதுக்கு அப்புறமும் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பேஷண்ட்டோட நாங்கள் கேர் பண்ணும்போது வாமிட்டர்ஸோ இல்லை ஸ்பூட்டமோ ஏதோ ஹேண்டில் பண்ணால் அதுக்கப்புறமும் வந்து நாங்கள் யூஸ் பண்ணோம் ஹேண்ட் ரப். அப்போ வந்து இது ரொம்ப பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஓசிடி இருக்கிற மாதிரி தான் தோணும் உங்களுக்கு. நாங்கள் ரொம்ப அப்சஸ் டு ஹேண்ட் ஹைஜீன் ஹாஸ்பிட்டலை பொறுத்தவரையும். அப்போது ஆனாலும் அகெயின் நிறைய டேட்டா சொல்லுது, இது மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்க ஹேண்ட் ஹைஜீன் ப்ராக்டிஸ் அந்த கம்ப்ளையன்ஸ் வந்து ரேட் இன்னும் ரீச் ஆகலை. ஸோ ஒரு ஹாஸ்பிட்டலையும் நீங்கள் உண்மையாகவே அதை ரொம்ப கண்காணிச்சிங்கன்னா இட் மே நாட் பி 45%, நாட் மோர் தேன் தட் உண்மையாகவே பார்த்தோம்னா. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து நல்ல ஹாஸ்பிட்டல் அப்படின்னு எப்படி சொல்லுவாங்கன்னா இன்ஃபெக்ஷன் ரேட்ஸ் கம்மியாக இருந்தால். ஸோ ஹாஸ்பிட்டல் அக்வயர்டு இன்ஃபெக்ஷன் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டல் அக்வயர்டு இன்ஃபெக்ஷனாக வேறு ஏதோ இன்ஃபெக்ஷனால ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க, அங்கே வந்தோன்னே புது இன்ஃபெக்ஷன் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த புது இன்ஃபெக்ஷன் வாங்கினாங்கன்னா அப்படின்னா நம்மளோட ப்ராக்டிஸஸ் சரியில்லை அப்படின்றது தான் அர்த்தம். அப்போது இந்த சிங்கிள் எஃபெக்டிவ் மெத்தட் வந்து ஹேண்ட் வாஷிங் நீங்கள் சொன்ன மாதிரி பப்ளிக்கை விட ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க ரொம்ப ஜாஸ்தியாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. மோரோவர் நான் இப்போ கூட சொல்ல ஹேபிட்டாகவே ஆகிடுச்சு. இனிஷியலாக நர்ஸஸோ இல்லை டாக்டர்ஸ் யாராவது ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வரும்போது அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணும்போது வந்து ஒவ்வொரு முறையும் ரிமைண்டர்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் கொஞ்ச நாள் பார்க்க போனீங்கன்னா நோ ரிமைண்டர்ஸ் ஆர் ரிக்வயர்ட். ஏன்னா இட் ஹஸ் பிகம் அ ப்ராக்டிஸ். நாங்கள் அதை தான் எதிர்பார்க்குறோன்னு சொல்லிட்டு. ஸோ எனி ஆர்கனைசேஷன் வில் பி ரேட்டட். எப்படி ரேட் பண்ணுவாங்கன்னா எப்படி இருக்கு உங்கள் இன்ஃபெக்ஷன் ரேட். அப்போது இன்ஃபெக்ஷன் ரேட்டும் ஹேண்ட் ஹைஜீன் கம்ப்ளைண்ட்ஸை கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. இஃப் ஹேண்ட் ஹைஜீன் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து குட்னா கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் ரேட்ஸ் வுட் பி டவுன். அது மாதிரி நிறைய ஸ்டடீஸ் பண்ணி அதை ப்ரூவ் பண்ணியும் இருக்காங்க. ஓகே, இப்போ ஹாஸ்பிட்டலுக்கே போய் அங்கே ஒரு புதுசாக இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா இந்த குடும்பம் கோயிலுக்கு போன கதை தான் ஆகும். ஆனால் இந்த சானிடைசர் யூஸ் பண்ணுறதுலேயே வந்து நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது மேடம். அதாவது சானிடைசர் கையில் போட்டு ரப் பண்ண உடனே சாப்பிட்றாங்க, இதெல்லாம் நல்லதா? கண்டிப்பாக இல்லை, அப்படி உடனே நம்ம பண்ணக்கூடாது. நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்ன மாதிரி இது ஆல்கோஹால் பேஸ்ட். ஆல்கோஹால் வந்து உங்கள் கையில் போட்டோன்னா உங்களுக்கு அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்காது, அது உடனே எவாப்ரேட் ஆகும். ஸோ நான் இந்த டைமில் சொல்லியே ஆகணும் எப்படி நீங்கள் ஹேண்ட் ரப் யூஸ் பண்ணணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹேண்ட் ரப் வந்து ஒரு ஹேண்ட் ரப்போ இல்லை சானிடைசர் நீங்கள் சொல்கிற மாதிரி யூஸ் பண்ணுறது 30 செகண்ட்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த அஃப்கோர்ஸ் டிஸ்பென்சர் இருக்கும், அதில் நீங்கள் 2 புஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு கையில் வரும். வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து 2 உள்ளங்கையும் தேய்க்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் 3 முறை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் வரும். 3 முறை பண்ணணும். அடுத்தது வந்து எப்படி பண்ணணும், போத் ஹேண்ட்ஸ். அதுக்கப்புறம் எப்படி பண்ணணும், அதுக்கப்புறம் போத் ஹேண்ட்ஸ், அதுக்கப்புறம் தம்ஸு, ஓகே, அதுக்கப்புறம் ஃபிங்கர் டிப்ஸ் லாஸ்ட்டில், அதுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்டெப் வந்து ரெஸ்ட்.
ஓகே, இதான் நீங்கள் சொன்ன அந்த டான்ஸா? கண்டிப்பாக. ஓ ஓகே மேம். அதாவது இதே மாதிரி இன்னொரு சந்தேகம் என்னதுன்னா வந்து இப்போ நிறைய பேர் வந்து ஒரே சோப் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து சோப் வச்சிருந்தாலும் ஒரு சில இடத்துல இல்லை வீட்டிலேயே கூட வந்து கை கழுவுறதுக்கு எல்லாருமே ஒரே சோப் யூஸ் பண்ணுவாங்க. இதனால வந்து அந்த ஹைஜீன் கேட்டதுக்கு இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அப்புறம் கை கழுவின உடனே குழாயை திருக்கிறாங்க, குழாயில் ஏற்கனவே ஜெர்ம்ஸ் இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு சில பேரை வந்து உறுத்தும், கம்பல்சிவ்னஸ் இது வந்து உள்ளே வரும். ஸோ இதெல்லாம் கரெக்டா? நல்ல கேள்வி. ஸ்பெஷலி நம்ம சோப் யூஸ் பண்ணோம், சோப்பு வந்து அதனுடைய கிருமிகளை அழிக்கிற தன்மை இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், டாய்லெட் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து சோப்பை கழுவிட்டு அந்த சோப்பு தண்ணி போட்டு ஒரு ரின்ஸ் பண்ண மாட்டோம், அப்படியே வச்சுருவோம். அந்த சோப்பு இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக நுண்கிருமிகள் வந்து அந்த சோப்பு ரெசிடியூஸ்லேயும் தங்குது, நிறைய நுண்கிருமிகள். அது வந்து ஆக்சுவலாக அது ஹைஜீனிக் ப்ராக்டிஸ் இல்லை. நீங்கள் சோப் யூஸ் பண்ணிங்கன்னா ரின்ஸ் இட் அண்ட் கீப். ஆனால் பெட்டர் வீட்டில் கூட வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி சோப்பு இருக்கிறது பெட்டர். ஓகே, சோப்பால் ஃபஸ்ட்டு கையை கழுவிட்டு அதுக்கப்புறம் சோப்பை கழுவிட்டு வச்சிடணும். சோப்பை ரின்ஸ் பண்ணுங்க, தண்ணி மேலே கொஞ்சம் ஊற்றிட்டு வச்சிங்கன்னா மாற்றி கழுவிக்கிட்டே இருக்க வேண்டியதான் நினைக்கிறேன். ஓகே, நீ சொன்ன மாதிரி ஃபுட் ஏதாவது டைனன்ஸ் எல்லாம் போகணும் அப்படின்னா கூட அங்கெல்லாம் வந்து வேற ஏதாச்சும் இப்போ பிளேட்ஸ்லேயே வந்து நிறைய பேர் வந்து கிருமிகளோட தான் சர்வ் பண்ணுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க குக் பண்ணுறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அங்கேருந்து நம்ம கிருமிகளை எடுத்துகிட்டு வந்து சர்வ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பிளேட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கட்டும், இல்லை வேற ஏதாச்சும் ஸ்மோக் பண்ணிட்டு அப்படியே வந்து சாப்பிடுவாங்க இல்லையா? அந்த பழக்கம் கூட நிறைய பேருக்கு இருக்கும். ஸ்மோக் தானே பண்ணினோம், இது ஹேண்ட்ஸ்க்கு என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அது யோசிக்கவே மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன நீங்கள் சொல்ல விரும்புங்க? எந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கையை அழுக்காக இருக்கிற ஃபீலிங் உங்களுக்கு வரும் கண்டிப்பாக. ஆனாலும் அதை நம்ம வந்து ஓவர்சி பண்ணிடுவோம், விட்டுருவோம். பண்ணிவிட்டு உடனே ஓகே அதனால் என்ன ஆகுதுன்னு ஆனால் அதுதான் இப்போ எவ்வளோதான் நான் வந்து உங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்தாலுமே உங்களுக்கு அது ஹேபிட்டாக உங்களோட ஆட்டிடியூட் அது வந்து ஏற்றுக்கலைன்னா நோபடி கேன் ஹெல்ப் யூ. அதுதான் உண்மை. ஸோ நான் எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் மை ஓன் சில்ட்ரன், நான் ஹேண்ட் வாஷிங் பற்றி ரொம்ப அதிகமாக டெய்லியும் சொல்லிட்டு இருப்பேன், பண்ணணும். நான் சிங்க்கு பக்கத்தில் ஹேண்ட் வாஷிங் அந்த சொல்யூஷனும் வச்சேன். ஒவ்வொரு முறையும் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் தே செட் சரி மம்மி, நான் பார்த்தா தே வில் டூ, அதர்வைஸ் தே வில் நாட் டூ. ஆனால் ஸ்கூலில் ஒரு முறை அதனோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கப்புறம் மிஸ் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, ஸோ ஐ ஹாவ் டு டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அது வந்து உங்களோட ஆட்டிடியூட். நீங்கள் அது வந்து கண்டிப்பாக இது ஒரு நன்மை அப்படின்னு உங்களால் அறிந்து கொள்ள முடிஞ்சு நீங்கள் செஞ்சு பழகி அதை பண்ணிங்கன்னா வந்து உங்களோட கண்டிப்பாக அதனுடைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு தெரியும். என்னோடய பிள்ளைங்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அவங்க யூஸ் பண்ணதுக்கப்புறம் க்ளோஸ் டு 8 months now அவங்களுக்கு அப்பர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், அதாவது ஈவன் ஸ்மால் கோல்டு, சாதாரண கோல்டு கூட இன்னும் வரல. இது வந்து நான் பார்த்த ஒரு விஷயம். மற்ற புக்ஸ்லலாம் பார்க்குறோம் அதெல்லாம் இன்ஃபெக்ஷன் ரேட்ஸ் கம்மியாகுது அப்படிலாம் சொன்னால் கூட என்னோடய ஓன் ஃபேமிலியில் நான் விட்னஸ் பண்ணும்போது இது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்றதுனால தான் நாங்கள் அந்த கேம்பஸ் ஸ்கூல் சில்ட்ரன் கிட்ட பண்ணது. கை சுத்தமாக இல்லைன்னா என்ன ஆக போகுது நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் கை சுத்தமாக இல்லைன்னா நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு பொருளுமே வந்து இன்ஃபெக்ட் ஆகிடுது. இதனால வந்து நிமோனியா, அதுக்கப்புறம் டைரியா போன்ற நிறைய வியாதிகள் நமக்கு வரக்கூடும். அப்படின்றதுனால ஹேண்ட் ஹைஜீன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம இங்கே உணர்ந்துருக்கோம்ல. ஸோ கண்டிப்பாக மேம் சொன்ன மாதிரி எங்கேயாச்சும் வெளியே போய் சாப்பிட போனான்னா கூட நம்மளை சுத்தமாக வச்சுக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி மித்தவங்க கிட்ட சொல்லலாம். ஒரு அன்பான முறையில் சொன்னோம் அப்படின்னா அவங்க கூட ஏற்றுப்பாங்க. ஸோ மேம் கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்லி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுல இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றது வந்து கண்டிப்பாக நீங்கள் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் மேம். தேங்க்யூ. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில். இது இனியவை இன்று. வெல்கம் பேக். இது புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனின் இனியவை இன்று வித் முத்து அண்ட் ராஜி. கெஸ்ட் வந்து ஹேண்ட் வாஷிங் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. நானே வந்து இனிமேல் ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ நானே இது வரைக்கும் எண்ணி பார்த்துருக்கேன், ஒரு 5-6 தடவை தான் பண்ணுவேன் நினைக்கிறேன். அதை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படின்றத உணர்ந்திருக்கேன். இந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் பெருமையாக நான் சொல்லிக்கல, பிகாஸ் நான் நிறைய தடவை வாஷ் பண்ணுவேன். ஆனால் மித்தவங்க கிட்ட நான் சொல்லும்போது வந்து திட்டுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, ஏன் சும்மா வாஷ் பண்ணிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் சொல்லுவேன், இத்தனை தடவை வாஷ் பண்ணுறதுல இவ்வளோ யூசஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிச்சு பேசுவேன்ல. ஓ ஓகே, அதுக்கு எதுக்கு என்ன கண்ணை குத்துற மாதிரி பக்கத்துல வந்துகிட்டு இருக்கீங்க? சரி, இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? அடுத்தது வந்து அரசேந்திரன் இருக்கார்ல, அவர் வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நகரம், உலகத்திலே ஒன்று முக்கியமான நகரம்பாங்க, அதாவது ஆப்கானிஸ்தானில் இருக்கிற பிகெஸ்ட் சிட்டி காபூல். அதுக்கு எப்படி பேர் வந்துச்சு, இதுக்கும் தமிழுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத இப்போ நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். பார்த்துலாம். உலக மொழிகள் எல்லாவற்றுக்குள்ளும் இந்த தமிழ் குருதி ஓடி இருக்கிறதுங்கிறத தேடிக்கொண்டே இருக்கிறவன். அந்த அடிப்படையில் ஒரு நாள் இந்த உலக நாடுகளின் தலைநகரங்கள் பெயர்களெல்லாம் போய் கூகுளில் பட்டியலிட்டு பார்த்தேன். அந்த தலைநகரங்கள் பெயர்களெல்லாம் தமிழ்லேருந்து எங்கேயாவது வந்திருக்குதான்னு. அப்படி பல தலைநகரங்களுக்கு தமிழ் பெயர் இருக்கிறது. கேட்கும்போதே சுவாரஸ்யமாக இருக்குது, சொல்லுங்க ஐயா. அப்படி பார்த்த பொழுது இந்த காபூல்ங்கிறது ஆப்கானிஸ்தானினுடைய தலைநகரம் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆமாம். அந்த காபூல்ங்கிற பேர் எப்படி வந்ததுங்கிறத படித்தேன். அவங்க சொன்னாங்க காபூல்ங்கிற பேர் எப்படி வந்ததுன்னு தெரியலை
அப்படின்னு அறிஞர்கள் எழுதிட்டாங்க. ஆனால் அவங்க ஒரு வெளிச்சத்தை கொடுத்தாங்க அங்கேயே. இது முதலில் ஒரு ஆற்றை குறித்த பெயர், அதன் பிறகு அந்த ஆற்றங்கரையில் இருந்த ஊரை குறித்தது அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அப்பா இது நல்லா இருக்குதப்பான்னு சொல்லி அப்புறம்தான் நான் அதற்கு இணையாக பல செய்திகளை நான் அதுக்கு முன்னையும் படித்து வச்சுருந்ததால் அது எளிதாக அதுக்குள்ளே தமிழை கொண்டுட்டு போக முடிஞ்சது. கன்னம் என்றால் தமிழில் துளை. அன்னமிட்ட வீட்டில் கன்னம் இடலாமா, செவத்தை துளைச்சி திருடக்கூடாது. அந்த கன்னக்கோல்னா கன்னத்தை துளையிடுகிற கோல், அதுதான் கன்னம்னா தமிழில் துளைன்னு பொருள். அந்த கன்னங்கிறது லாத்தின் மொழியில் கன்னா என்றே CANNA கன்னான்னா ஹோல் ஹாலோன்னு தான் பொருள். அந்த கன்னாவிலிருந்து தான் கேனல்ங்கிற சொல் வந்தது. ஆறு என்பது என்னன்னா ஒரு ஹாலோ பிளேஸில் ஓடி வர்றது. அந்த தமிழ் கன்னம் எப்படி கன்னாவாகி கேனல் ஆனதோ, நம்முடைய கேரளாவில் பழைய சேரநாட்டில் மலையாளத்தில் ஆலப்புழா, மலப்புழா, சங்கம்புழா, புழைனா தமிழில் தொலை, புழையில் ஓடி வர்றது மலை இடுக்குகளில் ஹாலோ பிளேஸில் ஓடி வர்றதால அதுக்கு ஆலப்புழா, மலப்புழா, சங்கப்புழா என்று ஆற்றை குறித்த சொல்லும் அந்த புழை என்ற தமிழிலிருந்து உருவானது தான். அதே போல் தமிழில் கப்பு என்றால் துளை, கப் அப்படின்னு கப்பு, அதெல்லாம் கப்புலேருந்து வந்தது தான். அது பெரிய ஆய்வு. கப்புன்னா மரத்தை துளையிட்டு அதை கடலில் நீர்நிலையில் பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, அதுக்கு தான் கப்புவல் கப்பல்னு பேர். அந்த கப்புங்கிறது ஒரு ஆழமான தமிழ் சொல். அதிலிருந்து தான் அந்த கேபின், கேபினெட், கேப்சூல், கப்பு எல்லாம் உருவானது. அந்த கப்புங்கிற துளை குறித்த சொல் தான் கப்பா என்று பெர்ஷியனில் போய் மக்கள் அந்த வழிபாடு செய்கின்ற ஒரு ஹாலோ பிளேஸையும் குறிச்சது. கபாவில் மெக்காவில் கபா இருக்குல்ல, அதெல்லாம் அந்த கப்புங்கிற துளையிலிருந்து உருவானது. அதுக்கு பக்கத்தில் தான் காபூல், பக்கத்து நாடு தான் அது. எனவே அங்கே ஒரு ஆழமான துளையான நிலத்தில் பள்ளமான பகுதியில் ஓடி வந்த ஆற்றுக்கும் அந்த கபூல் என்று ஆற்றை குறித்திருக்கிறது. இதுதான் கபூல். அந்த கபூல் என்பது ஆற்றை குறித்த பெயர். ஆற்றை எவ்வாறு அது குறித்தது? ஆலப்புழா, மலப்புழா, சங்கப்புழா, கன்னா, கேனல் தான் சேனல். பிறகு ஆறு போல் அந்த ஓட்டம் போல் ஓடுகிற அலைவரிசை, அதான் சேனல்னு அன்னைக்கு சொல்லிட்டு வரோம். நம்ம டிவி அலைவரிசையும் சேனல் தான். அந்த கன்னம்ங்கிற துளைச்சொல் ஆற்றை குறிப்பதற்கு அடிப்படையாக இருந்தது. புழை என்ற தமிழ்ச்சொல் ஆற்றை குறிப்பதற்கு அடிப்படையாக இருந்தது. கப்பு என்ற தமிழ் சொல்லும் தான் அப்படி இந்தியாவை தாண்டி வடமேற்காக ஒரு பெருங்கூட்டம் தமிழ் மக்கள் தான் உலகம் முழுக்க பரவினார்கள். அங்கும் போய் அந்த ஆறு பள்ளமான பகுதியில் ஓடி வரதால் கப்பூல் என்று சொன்னார்கள். அதன் பிறகு அந்த ஆற்றங்கரையில் அமைந்த நகரத்தை கபூல் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த கப்பு, கல்லுதல், தோண்டுதல், கல்பு, கப்பு என்றெல்லாம் இந்த சொல் உருவான வரலாறு தமிழ் தெரியாததால் அவர்களால் எழுத முடியவில்லை. எந்த அறிஞர்களாக இருந்தாலும் அதற்கான வரலாறு அவர்கள் பேசுகிற மொழிக்கு மூலமாக இருக்கக்கூடிய ஒரு மொழியில் இருக்கிறது என்பது தெரியாததால் தெரிய முடியவில்லை. கண்டிப்பாக நாம் தமிழையும் மற்ற மொழிகளையும் வைத்து பார்க்கிற பொழுது எல்லாவற்றையும் தாங்கி கொண்டிருக்கிறது இந்த தமிழ். அடுத்ததாக வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வெப்சைட்டை பற்றி பார்க்க போகிறோம். அந்த வெப்சைட் பேர் வந்து globalhandwashing.org. இன்றைக்கி நாளோட சம்மந்தப்பட்ட வெப்சைட் தான் இது. அதோட ஸ்பெல்லிங்கை சொல்லிடுறேன். GLOBALHANDWASHING.org. இந்த வெப்சைட்டில் பேரில் இருக்கிற மாதிரி வந்து இந்த கை கழுவுறதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த வெப்சைட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் அவங்க கை கழுவுன அனுபவங்கள், இதனால் வந்து அவங்க எந்த நோய் வாயிலிருந்து அவங்க வந்து எஸ்கேப் ஆயிருக்காங்க போன்ற விஷயங்கள்லாம் வந்து பிளாகாக இந்த வெப்சைட்டில் எழுதியிருக்காங்களாம். ஓகே, சூப்பர். எனக்கு நீங்கள் இதை சொன்ன உடனே எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு ஃபேமஸான ஒரு ப்ராடக்ட், அவங்க ஒரு பெரிய ஒரு கேம்பெயின் நடத்தினாங்க. காசியில் வந்து கும்பமேளா இவ்வளோ ஃபேமஸ் இல்லையா? ஸோ அது வந்து அவ்வளோ ஒரு ஜனத்தொகை வந்து அங்கே கூடுற ஒரு இடம். அந்த இடத்துல வந்து பராத்தா டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க, உணவு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அதில் ஒன்றும் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவுங்க அப்படின்ற மாதிரி ஹிந்தியில் எழுதியிருந்தாங்களாம். ஸோ வந்து அங்கே வந்த மக்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை பார்த்துட்டு உடனே போய் அங்கங்கே ரிசோர்ஸ் வச்சுருந்தாங்களா, அங்கங்கே போய் வாஷ் பண்ணிட்டு வந்து சாப்பிட்டாங்களாம். ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் கேம்பெயின் அந்த ப்ராடக்ட் நடத்தினது. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கேம்பெயின். அது ஒரு நல்ல காஸ்க்காக பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நீங்களும் அங்கே போய் கை கழுவி சாப்பிட்டீங்களா? இல்லை, அந்த கேம்பெயின் தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறமா நான் சொன்னேன், நான் ஏற்கனவே அந்த மாதிரி தான் சொன்னாலும் எனக்கு இந்த கேம்பெயினில் வந்து பெருசாலாம் இல்லை. ஓகே, சரி, சூப்பர் ராஜி. இப்போ வந்து அந்த வெப்சைட்டோட பேரை மறுபடியும் சொல்லிடலாம், globalhandwashing.org. இந்த வெப்சைட்டை பார்க்கறதுக்காக இன்டர்நெட் பக்கம் போகிறவங்க செய்ய வேண்டிய முக்கியமான அத்தியாவசியமான பணி இன்னொன்று இருக்கு. feedback@puthiyugam.tv அப்படின்ற மெயில் ஐடிக்கு உங்களுடைய தாழ்மையான கருத்துக்களை எங்களுக்கு அழகாக அனுப்பிச்சிருங்க. அப்படி இன்டர்நெட் கனெக்ஷன் வீக்காக இருக்குது, இமெயில் அனுப்புறதுலாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ ஸ்க்ரீனில் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கிற அட்ரஸ்க்கு தபால் மூலம் உங்களோட கருத்துக்களை அனுப்பலாம். இல்லை டோல் ஃப்ரீ நம்பருக்கு ஃபோன் பண்ணி கூட சொல்லலாம். எங்களை தோளில் தட்டுறதா இருந்தாலோ தலையில் குட்டுறதா இருந்தாலோ இமெயில், மெயில்,
ஃபோன் எது மூலமாவது சொல்லுங்கள். ஓகே முத்து, எல்லாம் சொல்லி முடிச்சாச்சே, எதுவும் மறக்கலையே? எதுவுமே இல்லை. இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு போயிட்டு அடுத்த ஷோக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது மட்டும்தான் பாக்கி. அதனால் நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்ச்சியோடு நம்ம திரும்ப வரலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் சந்தோஷமாக கேட்டது புதிய FM ஸ்டேஷனின் இனியவை இன்று வித் ராஜி அண்ட் முத்து.